கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தால் சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கு 70 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சிறைச்சாலைகள் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் சந்திரசிறி கஜதீர இச்சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு 3 கொண்ட குழுவொன்றையும் நியமித்துள்ளார். எனினும் இச்சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக எவ்வித பாரபட்சமும் இன்றி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கிடைத்துள்ள சட்ட அதிகாரத்தை உயரிய வகையில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் இதன்போது அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நடவடிக்கையினூடாகவே சிறைச்சாலை நிர்வாகத்தை முறையாக கொண்டு செல்ல முடியும் என அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார். சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் பரவிய தீயினால் கைதிகளது தகவல் அடங்கிய ஆவணங்கள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாகவும் ஆவணங்கள் இருந்த கட்டடத்துக்கும் அருகில் இருந்த களஞ்சியத்துக்கும் கைதிகள் தீ வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அசம்பாவித சம்பவங்களால் கைதிகளின் வழக்கு விசாரணைகளுக்கு எவ்வித தடங்களும் ஏற்படாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.